தடையாவது கொடுத்துருக்கிறாரா நம்ம ஆராதிக்கிறதுக்கு? பிள்ளையை இழந்துட்டு போய் இங்க உட்காந்துருக்கோமா? ஏதாவது ஒரு பெரிய இழப்புகளோட இங்க உட்காந்துருக்கிறோமா? இல்ல, கர்த்தர் சௌகரியமா நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒருத்தன் மன நொந்து போறான், மேல போறதே பிள்ளைய பலி கொடுக்கறதுக்கு. அவன் சொல்றான், நான் ஆராதிக்க போறேன். இந்த ஆராதனைக்கு கனம் கொடுக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிள்ளைங்க ஆராதிக்க பழகுங்க, ஆராதனைக்கு கனம் கொடுத்து பழகுங்க. இன்னும் அந்த வார்த்தையை சொல்ல நல்லா இருக்கும். அப்பா எல்லாம் ரெடியா இருக்குது, ஆடு எங்கப்பான்னு சொன்னா அப்ப கூட ஆபிரகாம் ஒரு பெரிய கணத்தை கடவுளுக்கு கொடுக்கிறான். கர்த்தர் என்ன பண்ணுவா? பார்த்து கொள்வா. இங்க யாயிலும் தன் பிள்ளையின் இடத்துல ஆராதிக்கிற கடவுளை பத்தி கனவீனமா ஆபிரகாம் பேசினானா? எங்கேயும் பேசல. ஆராதிக்க போறோம்னு கனப்படுத்துறான், கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு கனப்படுத்துறான். இந்த கணம் தான் அவன் பிள்ளை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணமாயிற்று.